சரிகமப நிகழ்ச்சியில அபிஷேகா பாடும்போது, எஸ்பிபி சரண் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு செட்ல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப ஜூனியர் சீசன் 5 ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் ஆகி நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு வாரம் தளபதி ரவுண்ட் இந்த ஒரு தளபதி ரவுண்ட்ல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே, குறிப்பா அந்த சுட்டி குழந்தைகள் எல்லாமே தளபதி ரசிகர்களா இருந்து, மிகப்பெரிய ஆரவாரத்தோட ரொம்ப சூப்பரா அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே பாடியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அபிஷேகா இருக்காங்க இல்லையா? "நான் அடிச்சா தாங்க மாட்டேன்" அப்படிங்கிற விஜய் சார் சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. அந்த பாடல் அங்க இருந்த செட்டையே எனர்ஜிட்டிக்கா மாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அந்த பாடல் இருந்திருக்கு அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போதே, எஸ்பிபி சரண் அவர்கள் எழுந்து மேடைக்கு நடந்து போயிட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிரும் அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ அபிஷேகா குடுத்திருக்காங்க. அபிஷேகா பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே எழுந்து நின்னு கை தட்டியிருக்காங்க. எஸ்பிபி சரண் அவர்கள் உண்மையிலேயே இந்த சின்ன பொண்ணுகிட்ட இவ்ளோ பெரிய ஒரு குரல் வளம் இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அவ்ளோ தம் புடிச்சு பாடுறா, அவ்ளோ சூப்பரா பாடுறா. உண்மையாலுமே காட் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சாங்க வந்து அவ்ளோ நேர்த்தியா பாடியிருக்கா. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த பொண்ணு மிகப்பெரிய சிங்கரா வருவா அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு சரிகமப மேடை திறமை உள்ள யாரையும் எங்க வேணா கூட்டி போகும். அத இதுக்கு முன்னாடி சீசன்கள்லயும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஒரு சீசன்ல அப்படி நான் பார்க்குற ஒரு பொண்ணுனா அது அபிஷேகா தான். அவங்க கிட்ட மிகப்பெரிய அளவுல ஒரு குரல் வளம் இருக்கு. மிகப்பெரிய திறமை இருக்கு. கண்டிப்பா அபிஷேகா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்கேயோ போயிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் எஸ்பிபி சரண் அவர்களோட இந்த ஒரு அப்ரிசியேஷன கேட்டு அபிஷேகாவும் சரி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் அங்கேயும் நன்றி சொல்லியிருக்காங்க. எஸ்பிபி சரண் மட்டும் கிடையாது. வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுமே ஆளு தான் பார்க்க சின்ன பொண்ணாட்டம் இருக்கு. ஆனா சும்மா சரவெடியா பாடுது அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அபிஷேகா மிகப்பெரிய அளவுல சைன் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் வினோத் அவர்கள் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது குறித்து அவர் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள சமீபத்தில ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஜனநாயகன் படம் விஜய் சாரோட கடைசி படம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் அதற்கு தகுந்த மாரி தான் நாங்க ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து பார்த்து எடுத்திருந்தோம். அண்ட் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் எடுத்திருந்தோம். பட் நம்மள மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, நாம எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம இருக்கிறது தான் சரியா இருக்கும். கண்டிப்பா நமக்கான நீதி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. ஏற்கனவே ஜனநாயகன் படம் ஜனவரி 9 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. அட்லீஸ்ட் பொங்கல் லீவுக்குள்ளேயாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி குடியரசு திருவிழாக்காவது இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில 29ஆம் தேதி தான் திருப்பே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதற்கப்புறம் தேர்தல் இருக்கிறதுனால இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கு. அண்ட் ஜனநாயகன் படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகுமா இல்ல லேட் ஆக்குவாங்களா தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.